இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக்கரியில் கிடைக்கிற மிளகு காராச்சேவு. நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்படி செய்தீங்கன்னா பேக்கரியில் வாங்கின அதே சுவையில் இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு சேர்க்க போகிறதுனால கம்மியாகவே மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். இதில் சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதை இது போல் இஞ்சிக்கல்லில் வச்சுட்டு 1-2 நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கணும். பவுடராக சேர்க்க தேவையில்லை. இப்படி சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இடித்து எடுத்தது இது போல் தான் இருக்கணும். இதே இது கூட போட்டுக்கிறேன். இது போலவே 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்க்கறதுக்கு 1/2 ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். அதை 2 கையிலையும் வச்சுட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் இதில் சேர்த்துக்கணும். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்படி சூடு பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டியான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு 3 கண் உள்ள அச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நேரடியாகவே பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் தெளித்து விட்டுடாமல் கொஞ்சம் கையை தூக்கலாக வச்சுட்டே இதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு தட்டில் பிழிஞ்சு விட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுறணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக ஆனதும் எண்ணெயோட சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே காராசேவ் செய்துக்கலாம். இப்போது எல்லா மாவுலையுமே காராசேவ் செய்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் இது போல் உடச்சி விட்டுக்கிறேன். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். பிழிஞ்செடுத்த காராசேவெல்லாம் இது போலவே உடச்சி எடுத்துக்கிறேன். இதை செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அதிக அளவு செய்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வெரைட்டி சாதத்து கூட சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை பொரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற காராசேவ் போலவே இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.